ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரிலாம் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத ஒன்று தான் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, விஜய் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் தன்னோட ஒய்ஃபுங்கிறது முழு மனசோடு பார்த்திங்கன்னா அந்த மேனேஜர்கிட்ட சொல்கிறாங்க அவள் என்னோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஹார்ட்டடாக சொல்கிறாரு. விஜய் மல்லிகிட்டையும் நீ இல்லாமல் நான் இல்லை அப்படிங்கிறது சொல்லாமல் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். என்ன நடக்குது அப்படின்னா மல்லியை பார்த்தீங்கன்னா அவங்க காப்பாற்றிடுறாரு, கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாரு. கண்ணு முழிக்கிறாங்க மல்லி. கண்ணு முழிக்கிறதுக்கு முன்னாடி விஜய் பார்த்தீங்கன்னா அழுதுட்டு நின்றுட்டு இருக்காரு. அந்த அழுக கண்ணு ஹை ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா மல்லி கையில் விழுகுது. அந்த கையில் விழுந்தவொடனே மல்லி எந்திரிக்கிறாங்க. கண் விழிச்சவனே பார்த்தீங்கன்னா மல்லி நீ உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால் தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டு நிற்கிறாரு. ஸோ இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் விஜய் மல்லியை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னோட ஒய்ஃபு தான் அப்படின்னு சொல்லாமையே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். இதில் என்ன போய் சொல்கிறதுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேமிலியாக வெளியில் வந்துட்டுருக்காங்க. ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கும்போது யாருன்னா அன்னபூர்ணியம்மா, விஜய், வெண்பா பாப்பா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்லியும் வந்துட்டுருக்காங்க. அப்போ தான் ராஜி வராங்க. வர்றது மட்டும் இல்லாமல் தம்பி என்னோட வண்டி பார்த்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடுச்சு, அது சரி பண்ணி கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஏளனமாக தான் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி அம்மா கிட்டேயும் சொல்கிறாங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்லிகிட்டையும் சொல்கிறாங்க உங்களோட மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு தெரியுமா, கார் சர்வீஸ் பண்ணுறாரு மெக்கா அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் மல்லி பார்த்தீங்கன்னா ஆமாம் என் புருஷன் மெக்கானிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க அப்படின்னே சொல்லலாம். விஜய் ஐயோ மல்லி நம்மளை தப்பாக தான் நினச்சிட்டா போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் மொட்டை மாடியில் பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட நின்று பேசுறதுக்காக மல்லின்னு சொல்லி கூப்பிட்றாரு. மல்லி திரும்பி பார்க்குறாங்க. கண்டிப்பாக அவங்க தப்பாக எடுத்திருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாரும் எடுத்துக்கிற விதத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. என்ன நடந்தாலும் சரி கடைசியில் பார்த்தீங்கன்னா மல்லி அண்ட் விஜயோட அந்யூன்யம் வெளியே தெரிய வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ முதல்லலாம் அவங்க அக்கா கூட இருக்கும்போது எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வைக்கணும்னு நிறைய விஷயங்கள் பண்ணதான் செஞ்சாங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி அக்கா தான் முக்கியம் அப்படின்ட்டே இருந்தாங்க. இப்போ ஃபைனலாக இப்போ தான் பார்த்தீங்கன்னா மல்லிக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்ததுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் ரொம்ப கோவப்பட்டு அண்ட் தென் மேனேஜரை அடித்து இந்த விஷயங்கள் எல்லாம் வாங்கி அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அங்கே போயிருக்காரு அப்படிங்கிறதே ரொம்ப சாதனையான ஒரு விஷயம்தான். ஸோ இதனால ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிற ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.